அம்மா, கரண்ட் ஏன் கட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கருப்பு கண்ணு வவ்வால் கரண்ட் அடிச்சு செத்த அந்த கரண்ட் கம்பில இருந்து தான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் கரண்ட் வருது. அது நேரா நம்ம சாலிபாமா தோட்டத்துல இருக்க குளத்தை தாண்டி வந்து காட்டு மரத்து பக்கத்துல நின்னப்போ கத்திக்கிட்டு நிக்குது அந்த சிவப்பு கண்ணு வச்ச சைத்தான். சைத்தான் நெருப்பு அப்படியே கக்குச்சு. ஃபாத்து வீட்டுக்கு வர வேண்டிய கரண்ட் அங்கேயே செத்துருச்சு. கரண்ட் சுனி அங்கிள் வீட்டுக்கு திரும்பி வரலான்னு பார்த்தப்போ அங்க ஒரு சைத்தான் வந்து நிக்குது. மா, கரண்ட் சைத்தான் பண்ண வேலையால தான் நம்ம எல்லாருக்கும் நிக்குதுன்னு பாட்டி அம்மா சொன்னாங்களே. அப்படி வச்சுக்கிட்டா எத்தனை சைத்தான் சேர்ந்தா இங்க இருக்க மொத்த வீட்டுக்கும் கரண்ட் போகும்? கரண்ட் போனா ஜின்னு வரும்னு பாட்டி அம்மா சொன்னாங்க. நீங்க இது வரைக்கும் ஜின்னு பார்த்துருக்கீங்களா? அவங்க வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்களாமே. அவங்க எதுக்காக வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க பாட்டி? கருப்பு சட்டை போட்டிருக்கலாமே. அப்பதானே இருட்டுல பார்க்க முடியாது. என் செல்ல குட்டி ஃபாத்து, ஒரு 2 நிமிஷமாவது நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? ஆமா, 8வது மாசம் அம்மான்னு கத்துனதுல இருந்து இந்த தொல்லை ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நீ வாயை மூடவே இல்ல. ஐயோ கடவுளே, இதுக்கு நீ எனக்கு ஊமை புள்ளையாவே கொடுத்துருக்கலாம். அம்மா, ஊமனா வாய் பேச முடியாதவங்க தானே அர்த்தம். அப்புறம் ஏன் காது வாயும் பேச முடியாதவங்கள ஊமன்னு சொல்றீங்க? ஐயோ கடவுளே. அம்மா, வா ஃபாத்து, தூங்க போலாம். அப்பா வரதுக்கு லேட் ஆகும். அம்மா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? யானையோட தும்பிக்கையில டைலரோட ஊசி குத்துனது பத்திய புதிய கதை. ஃபாத்து, ஒழுங்கா போய் தூங்குடி செல்லும். அம்மாக்குனே வாச்ச வாயாடி. முனீர், நீ ஃபுட்பால் பாரு, கிளப்புக்கு போ, அங்கேயே படுத்து தூங்கு, என்ன வேணாலும் செய். ஆனா பார்த்து ஸ்கூல் டைம் மட்டும் நேரத்துக்கு வந்துரு என்ன? ஆமா, ஆசிஃப் எங்க? ஓ, நேத்தே ரஃபீக்கோட மேட்ச் பார்க்க போயிட்டான்ல. என்னத்த சொல்ல, வாப்பா ஒழுங்கா இருந்தா தானே பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு ஒர்க் ஷாப்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ என்ன ஐஏஎஸ் படிக்கிறா? அவளை இங்கேயே பக்கத்துல எங்கேயா ஸ்கூல்ல போடலான்னு சொன்னப்ப நீங்க தானே இங்கிலீஷ் மீடியம் படிக்கட்டுன்னு டவுனுக்கு அனுப்ப சொன்னீங்க. அவங்க பஸ் கூட இங்க வர மாட்டேங்குது. ஆமாடா, நான் தான் அவளை இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க சொன்னேன். அப்போ என் வாப்பா நான் பசங்களுக்கெல்லாம் லவ் லெட்டர் எழுதுறேன்னு நினைச்சுக்கிட்டு என் படிப்பே நிறுத்திட்டாரு. அவளும் எழுத மாட்டான்னு என்ன நிச்சயம்? எழுதட்டும்டா. ஆம்பளைங்களுக்கு லவ் லெட்டர் எழுதாத பொண்ணுங்களும் பொண்ணுங்க பின்னாடி சுத்தாத ஆம்பளை பசங்களும் இல்லாம வேற என்ன நல்ல விஷயம் இருக்கு இங்க? ஏய் வாயாடி பாத்து, நீ எதுவும் பேசாம வர? ஏய் வாயாடி பாத்து, டேய் போடா. மத்தி மாமா, என்ன மீன் இது? என்ன விலை? என்ன மீன் வேணும் உனக்கு? உனக்கு விலை சொல்லணுமா? வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பு. சரி. ஒர்க் ஷாப்ல வந்து காசு வாங்கி. சரிங்க ஐயா. எத்தனை சின்ன மீன் வரிசையா எடுத்து வச்சா பெரிய மீன் வரும் தெரியுமா மத்தி மாமா? படைச்சவனுக்கு தான் தெரியும். என்ன குழப்பாத குட்டியம்மா. ஆசிஃப் மாமா வந்துட்டாரா அமினா ஆண்டி? நேத்து ராத்திரி தாண்டி வந்தாரு. ஓ சரி. உனக்கு இந்த ஊர்ல எல்லாத்தையுமே தெரியுதே. அவர் ஏண்டி மத்தி மாமான்னு கூப்பிடுற? என்ன மத்தி மீன் விக்கிறவரை மத்தி மாமான்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது? இறங்க. பஷீர், எங்க பஸ் வந்துருச்சா? இல்ல. டேய் பஷீர், நானும் இன்னைக்கு சாயந்தரம் உங்க கூட ஃபுட்பால் விளையாட வரவா? நேத்து சாயந்தரம் எவ்வளவு பேர் விளையாடுனீங்க? ஆனா நீ நேத்துக்கு வரலையே. இன்னைக்கு வர. நீ வாயை மூடிட்டு இருந்தாதான் எல்லாரும் உன்னை விளையாட்டுல சேர்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏய், விளையாடுறது கூட விட்டுருவா, ஆனா வாய் பேசுறது அது மட்டும் வாய்ப்பே இல்ல. போடா. ஊரே என்ன வாயடின்னு கூப்பிடுது தெரியுதா? பல்ல உடஞ்சு நீ மயக்கம் போட்டு விழுந்தியா போன எல்லாரும் பயந்தாங்கலேன்னு கூப்பிட்டாங்க. அது மாதிரி தான் இதுவும். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பாரு. எவ்வளவு ஆச்சு? அது வாப்பா கிட்ட பேசிக்கோங்க. வாப்பா, உன் பையன் கலக்குறான். சீக்கிரமே வேலையை முடிச்சிட்டான். இதுதான் கையில ஏதோ மந்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க போல. அதெல்லாம் சரிதான். ஆனா அவன் என்ன மாதிரி மெக்கானிக் ஆகக்கூடாது. இந்த வேலையை கத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றான். பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பணம் வேணாமா? இப்ப எங்களுக்கு உதவி செய்யறதுக்கே யாரும் இல்ல. நானும் வெளிநாடு போய் 12 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. திரும்ப போலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. எங்க ஓபன் பண்ணி காட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்டர் 14 தானே? இல்ல, எனக்கு போன மாசத்துல இருந்து 5 வயசு ஆயிடுச்சு. அண்டர் 15 போட்டுரு. நல்ல வேலை, நான் அண்டர் 14 போட போனேன். அண்டர் 15 ஆக்கிடு. ஓகே.
அடைமழை பெய்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கோல் கீப்பர் ஃபாத்துவின் கை மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது. நமது சந்தோஷ் டிராபி மைதானமே மழை தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. தண்ணீர் நிரம்பிய அந்த மைதானத்தில் பஷீர் அளித்த பந்தை சலீம் லாவகமாக எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தன் காலில் இருந்த பந்தை சலீம் அழகாக ரஃபீக்கிடம் பாஸ் செய்கிறான். ஆட்டம் பரபரப்பாக போய் கொண்டிருக்க இரண்டு அணிகளும் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஒரே கோல், இன்னும் ஒரே கோல் அடித்தால் இந்த ஆட்டத்தை வென்றுவிடலாம் என்று இரண்டு அணியும் போராடி ஆடுகிறார்கள். ரஃபீக் காலில் இருந்த பந்து அஜ்மல் பிடுங்கி சென்று கொண்டிருக்கிறான். இதோ பந்தை எடுத்துக்கொண்டு கோல் கீப்பர் ஃபாத்துவின் அருகே வந்து கொண்டிருக்கிறான். காலே உடைந்தாலும் கோலை விட மாட்டேன் என்று ஃபாத்திமா நூர்ஜஹான் அஜ்மல் பந்தோடு வருவதை உறுதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். அஜ்மல் எட்டி உதைக்கிறான். கோல், கோல்! ஏ வாயிடு பாத்து, வாய முடிச்சு அந்த பந்த பாரு. நீ நினைச்சிருந்தா அந்த பந்த எடுத்துக்கலாம். பஷீர் காலில் இருந்து பறிக்கப்பட்ட அந்த பந்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. மழையில நனையாம இங்க வாடி. சரி, நான் சீக்கிரம் வா. கிளம்புறேன். ஏ வாயிடு திரும்பி வா. நீ பாதியிலே போனா நாளைக்கு உன்னை சேர்த்துக்க மாட்டேன். இங்க வா. மழையில எப்படி நனைஞ்சிட்டு பாரு. வீட்டுக்கு போடா, மழை பெய்யுது இல்ல. என்ன பொண்ணு நீ? பக்கத்து வீட்டு பொண்ணு ரேனாவோட விளையாடலாம்ல. கேக்குதா? எப்பவும் அந்த பசங்களோட போய் ஃபுட்பால் விளையாடுறதா வேலையா? அப்படி எங்க போனாலும் உன் வாயை மட்டும் நீ மூட மாட்டேங்கிறல்ல. இரு 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 பிள்ளையோட தலை இன்னும் ஈரமாதான் இருக்கு. நல்லா தொடச்சு விடு. அதெல்லாம் தொடச்சிட்டேம்மா. தோ வந்துட்டாரு, நல்லா மழையில நனைஞ்சுக்கிட்டு. என்ன கோலம் இது? நீங்க மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. மழை நின்ன அப்புறம் தான் கிளம்புனேன். திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னும் பண்ண முடியல. ஐயோ, தொப்பரையா நனைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இவ ஃபுட்பால் ஆட போலையா? அங்கதான் இருந்தா. நான் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். நம்ம பாட்டி தூங்கும் போது கொரட்டை விடுற மாதிரியே இந்த ஜெரியும் கொரட்டை விடுதுல்ல. ஜெரி தூக்கத்துல தன்னோட தலகாணிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. ஐயோ, வந்துருச்சு வந்துருச்சு, டாம் வந்துருச்சு. ஜெரியோட மஞ்சள் தலகாணியை எடுத்து தூக்கி போட்டுருச்சு. எப்படி வம்புவலுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, அந்த பெட்டை வேகமா ஆட்டி விட்டுருச்சு. ஜெரி அந்த பக்கமா வலிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. காட்டு பனை மரத்துல பஷீர் வலுக்குன மாதிரியே வலிக்கிட்டு போச்சு. ஐயோ, ஜெரி தண்ணியில விழுந்துருச்சு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ல ஜெரி எஸ்கேப் ஆயிடுச்சு. டாமுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க ஜெரி திட்டம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் இவள வாயாடி பார்த்துன்னு கூப்பிடுறாங்க. இல்ல, அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. நானும் இவ ஒரு நாளாவது பேசாம இருப்பாளான்னு பாக்குறேன். அது நடக்காது போல. அப்படியா? ஊர்ல எல்லாரும் அவன் உங்க அம்மா மாதிரின்னு சொல்றாங்க. இப்ப சின்ன குழந்தை தானே, வளர்ந்தா எல்லாம் சரியாயிடும். அட கடவுளே, ராக்கெட்டோட துப்பாக்கி முன்னாடி எல்லாரும் கீழே விழுந்து செத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமே. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னும் தாரோட ஆட்டத்தை யாரும் பாக்கல. சண்டைக்கு நடுவுல என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் செஞ்சு தொலைங்களேன். போங்கடா. என்ன கொடுமைடா, கேப்டன் அமெரிக்காவோட பழைய சூட்டும் போயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, அவரு என்ன சூட் போட்டாலும் செம்மையா தான் இருப்பாரு. நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டாருல, இனிமே டென்ஷன் இருக்காது. இல்லைன்னா டென்ஷன்ல எனக்கு மூச்சே நின்று இருக்கும். என்ன சாண்ட்ரா, நீயே அவனுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? நீயும் கண்டதை யோசிச்சு மனசை குழப்பிட்டு இருக்க. அவன்கிட்ட பேசி பாரு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. அம்மா எங்க? உன் பிரச்சனையே தான். நீ எதுவும் சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒண்ணா உட்காந்து பேசுங்க, புரியுதா? அம்மா, நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? நீ நாளைக்கு ஷோபின் கிட்ட அந்த காஃபி ஷாப்க்கு வர சொல்லு. போன காரியம் என்னாச்சுடா? ஏன் கேக்குற? ஒன்னும் வேலைக்கு ஆகல. இடத்தோட டாக்குமெண்ட்லாம் பார்த்த வரைக்கும் ஓகே தான். ஆனா நம்ம ஒர்க் ஷாப்பை ரெஜிஸ்டர் பண்ணாததுனால கஷ்டம்தான். முதல்ல அதை சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இடத்த வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மீதி வேலையெல்லாம் நடக்கும். நீ எவ்வளவு லோன் கேட்ட? 35 லட்சம். 35 லட்சமா? அடக்கடவுளே,
நெருப்போட விளையாடுற ஆசி தங்கல்ல பிளாட்ட லீஸ்க்கு எடுத்து சர்வீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ நான் ஏதோ நீ வாட்டர் வாஷ் ஆரம்பிக்க போறேன்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம்? நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். நான் அப்புறம் பேசுறேன். அப்பா இது வாட்டர் வாஷ் சர்வீஸ் தான். ஆனா முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்போ மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நடக்கும். நமக்கு அப்படி யாரையும் தெரியாது. நான் சொல்றத கேளு. அப்பா நமக்கு அப்படி யாரும் இல்லைன்னு தானே பேங்க்குக்கே போனோம். பணம் சம்பாதிக்க பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்தா கூட அந்த லோனை கட்ட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா என்ன இதெல்லாம்? முனீரு போதும், இதோட நிறுத்திக்கோ. இனிமே உன் பையனுக்கு தனியா முடிவெடுக்கிற வயசு வந்துருச்சு. சரி, நான் பள்ளிவாசலுக்கு போறேன். இங்க ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. அசி அண்ணா ஃப்ரீயா விடு. அப்பா தான் எப்போ நெகட்டிவா பேசுவாருன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, அதை விட்டு தள்ளு. அப்புறம் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு என் பேரை வைக்கிறியா? என்னன்னு வாயாடி கார் சர்வீஸ்னா இவ்ளோ கேவலமான பேர் இந்த உலகத்திலே இல்ல. எல்லாரும் இங்க கார் கொடுத்தா நாசமா போயிடுன்னு சொல்லுவாங்க. இருக்கு, அதுக்கும் நல்ல பேர் இருக்கு. லோலின்ஸ் கார் பேலஸ். எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை வச்சுக்கலான்னு. சீப்போ. அண்ணா அந்த டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நாளானிக்கு. ஆ, இங்க பாரு வாயாடி, அங்க வந்து ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அந்த பக்கம் நான் அவனை பார்க்கவே கூடாது. போடா லோலா. அடிச்சு போடி. போட போட புண்ணாக்கு போடாது. ஏய், அந்த பைத்தியக்காரன் எப்போ வருவான்னு கேளு. எனக்கு மேட்ரிட் சிட்டி மேட்ச் இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும். இந்த பாருடி இழுத்து ஒண்ணு வச்சனா பாரு, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு இவன். உனக்கு இதுக்கு பைத்தியம் பிடிக்கணும். ஷோபின் வந்தோடனே நீ அவன் முகத்துக்கு நேரா எல்லாத்தையும் கேட்டுரு. ஏய் மேரோ கூட வெளியே போனானான்னு கேளு. அவன் இல்லைன்னு சொன்னானா இவ அவனை பார்த்தான்னு சொல்லு. அப்பா அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். போயிருந்தா அவன் பொண்ணுன்னு சொல்ல போறான். அதுல என்ன பிரச்சனை அவனுக்கு? இல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுவா இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்னு முதல்ல பார்க்கலாம். போய் சொன்னானா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லும் போது நீ அழுதுகிட்டே சொன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப எமோஷனல் ஆகாம அமைதியா உன் டவுட்லாம் கேட்டுரு. அவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சதுன்னா எதையும் யோசிக்காத. அண்ணா ஒரு சாண்ட்விச். சாண்ட்விச் போதுமா? என்னடி என்னடி உனக்கும் வேணுமா? அண்ணா 2. வந்துட்டா. ஐயோ கர்த்தரே, இந்த வாயாடி வந்துட்டாளா? இன்னைக்கு காதுல ரத்தம் வரப்போகுது. என்ன ஆச்சு சாண்ட்ரா? உனக்காக சர்ச்சில் வெயிட் பண்ண உன் ஆளையே காணோம். சொல்லுடி. என்னாச்சு பாத்திமா? நீங்க என்ன பண்ணீங்க? இவரோட கியூட்டான ஃபேஸ் இப்படி மாறி போயிடுச்சு. நீ எதுக்கு அவங்கள கத்துற? தப்பு செஞ்சதெல்லாம் நீ தானே. சலோ, நான் என்னடி பண்ணேன்? இங்க பாருடி, நான் முதல்ல உன்கிட்ட என்ன சொன்னேன்? அழாம விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? உனக்கு மெஹரு கூட என்னடா வேலை? நீ அவ கூட பைக்ல சுத்துற விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மை என்னங்கறத மறைக்காம இப்பவே சொல்லிடு. ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியா? ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட சுத்துற, அதுவும் உன் லவ்வரோட ஃப்ரெண்டு கூடவே. உருப்பிடுவியா நீ? பாத்திமா, சும்மா உளராத. வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க. என்னையும் அவளை எங்க வச்சு பார்த்த? ஆமா, நான் உளருவேன். அதுக்கு ஒன்றும் உன் பெர்மிஷன் தேவையில்லை. நீ அவ கூட கோழிக்கோடு முகபத் கேஃபேக்கு போல? எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ். அது வந்து நான் அவளை அங்க அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தப்போ. இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்ன ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணாத. ஏய், எதுக்குடி இத பண்ண? உங்க 2 பேரோட செல்ஃபிலாம் இதுல தானே இருக்கு. அது அப்படியே வெந்து கருகட்டும். பாரு ஷோபன், அவ பண்ண வேண்டியதுதான் நான் பண்ணிருக்கேன். நீ அவளுக்கு பண்ணதுக்கு நான் உனக்கு பண்ணது சரியா போச்சுன்னு நினைச்சு கிளம்பிடு. கிளம்பு கிளம்பு. சரியா போச்சுல? நான் உன்னை உன் பாத்துக்கிறேன். கண்ணாடி. கர்த்தரே, என் கிளாஸ். நல்ல வேலை. அவன் போனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். அவனோட முடியும் அதுல பிராய்லர் கோழி மாதிரி கலரும். கட்டுனா ராஃபி மாதிரி ஒருத்தனை கட்டிக்கணும். அந்த வெள்ளை ட்ரௌசரும் நீல டிஷர்ட்டும் நீல ஹேர் பேண்டும் வானத்துல இருக்கிற நிலா மாதிரி இருந்தது. நடால் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான். நான் அந்த சிரிப்பை பார்த்து சந்தோஷத்துல கடவுளேன்னு கத்திக்கிட்டு எழுந்துட்டேன். நிறையலாம் இல்ல, 3 தான். 3 நட்டு அவ தலையில லூசா இருக்கு. முதல்ல போய் அத டைட் பண்ணு. ஆமா, நீ எப்படி அங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்த? எந்த சிசிடிவி? சோபினும் மெஹரும் இருக்கிற சிசிடிவி. சிசிடிவி உனக்கு என்ன பைத்தியமா? அவன் சும்மா ஒரு கொக்கையை போட்டு அதுல மாட்டிக்கிட்டான். எனக்கு எப்படி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கும்? ஐயோ மேட்ச். அப்புறம் கால் பண்றேன். ஆட்டம் முடிய இன்னும் சில நொடிகளே இருக்க இருவரும் ஒன்றுக்கொன்று என்று சமநிலையில் இருக்கிறார்கள்.
வாய் மூடு. இந்த போட்டி இப்பொழுது கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டது. வலது பக்கமாக பந்தை உயர்த்தி அடிக்க ராட்ரிகோ ராட்ரிகோ அடிச்சது பாத்தியா? வலைக்குள்ள பால் போய் கோலானது கண்ணு திறந்து பாத்துக்கோ. காத்து பயங்கரமான காத்து. உன்னால முடியாது பாத்து. அண்ணா எனக்கு பிராக்டிஸ் கூட. அண்ணா என்னடி ப்ளீஸ். இப்போ நீ விசில் அடிக்க கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? அது மட்டும் இல்ல, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்க்கு விசில் அடிக்க கத்து கொடுக்க கூடாதுன்னு சிட்டி ஃபேன்ஸ்ல சபதம் எடுத்திருக்கோம். மொக்க கேம். டே அண்ணா, கோல் அடிச்சது உங்க பிரேசில் டீம் காரன் தான். அப்ப அவனுக்கும் சேர்த்து நீ விசில் அடிக்க வேண்டியதுதானே?